தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரம், சுறுசுறுப்பாகவும் துடிதுடிப்பாகவும் பிரதிபலிக்கும் அழகிய தோற்ற பொலிவில் செக்கச் சிவந்த நிறம், மீனை போன்ற அழகிய கண்கள், கூர்மை மிக்க நாசிகள், பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட குறிப்பிடும்படியான தோற்ற காரணிகளை தன்னகத்தை கொண்டவர்தான் 1978 ஆண்டு முதல் இன்று வரை தனது பன்முக நடிப்பால் ரசிகர்களை நன்கு கவர்ந்து வரும் ஷாலி ஆவார். கன்னடம் தாய்மொழி ஆயினும் தமிழ், தெலுங்கு, துளு மற்றும் மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக தனது கலை பயணத்தை ஆரம்பித்து நாயகி என வளர்ந்து தற்போது சிறப்பு கதாபாத்திரங்களை ஏற்று மனம் கவர்ந்து வருபவர். சுமார் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் மட்டுமின்றி முன்னர் மாடலிங் கலை நாயகியாகவும் பின்னாளில் குரல் கலைஞராகவும் தடம் பதித்தவர். செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணுறுத்தி என்று இன்றைய தலைமுறையினரையும் ரசிக்க வைக்கும் பாடலை தற்போது நினைத்தாலும் புன்னகை பூத்த முகத்துடன் மனக்கண் நிறைபவர். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் எண்ணற்ற விருதுகளையும் வென்ற ஷாலி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, திரை உலகில் எப்படி கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமாரின் பாசமகன் சிவராஜ்குமார் முதலில் அறிமுகமான திரைப்படத்தில் ஹீரோயினாக கால் பதித்த மகிழ்ச்சிகரமான சூழல் யாது, கசப்பான அனுபவங்களை தந்து தோற்றுப்போன முதல் மனவாழ்வு, இதன் பின் அமைந்த மகிழ்ச்சிகரமான திருமண பந்தம், பிள்ளைகள் எத்தனை பேர், கமல்ஹாசனை எதிர்த்த சூழல், கர்நாடகா தந்த பெரும் பொறுப்பு, தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1973 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியன்று கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கன்னட மொழி பேசும் வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த HS கோபாலகிருஷ்ணா மற்றும் நாகலட்சுமி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி சுதா ராணி எனும் இயற்பெயருடைய ஷாலி ஆவார். இவருடன் முரளி என்ற சகோதரர் உடன் பிறந்தவர் ஆவார். சுதா ராணியின் உறவு வழி மாமாவானவர் யாரெனில் கன்னட திரை உலகில் 3 தலைமுறைகளை கண்டவரும் 3000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராக கதை வசனகர்த்தாவாக பணியாற்றி புகழ்பெற்ற உதயசங்கர் ஆவார். இவ்வாறு பெரும் கலை பின்புலம் கொண்ட மாமாவை தனது நெருங்கிய உறவாக கொண்ட சுதா ராணிக்கு அவருடைய 2.5 வயதிலேயே கலை வாழ்வு ஆட்கொண்டது என கூறலாம். ஆம், அப்போதைய பிரபலமான குவாலிட்டி பிஸ்கட் நிறுவன விளம்பரத்தின் பிரதான குழந்தை நட்சத்திரமாக தோன்றி மக்கள் மனம் கவர்ந்தார் சுதா ராணி அவர்கள். இதையடுத்து சிறு சிறு விளம்பரங்களில் நடித்து புகழடைந்து வந்த சிறுமி சுதா ராணியானவரை கன்னட திரை உலகம் தன் பக்கம் ஈர்க்கத்தான் செய்தது எனலாம். இதன் பேரில் 1978 சுதா ராணியின் மாமா உதயசங்கர் கதை வசனகர்த்தாவாக பணியாற்றியதும், KSR தாஸ் இயக்கத்தில் விஷ்ணுவர்தன், ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியானதுமான கில்லாடி கிட்டு என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திர நாயகியாக திரை உலகத்திற்காக ஜெயஸ்ரீ என்ற பெயரில் அறிமுகமானார் சுதா ராணி அவர்கள். அதுவும் எவ்வாறெனில் கதையின் நாயகி கவிதாவின் குழந்தை பருவ நட்சத்திரமாக சுதா ராணியும், ரஜினிகாந்தின் ஜூனியர் பருவ கலைஞராக சுதா ராணியின் சகோதரர் முரளியும் தோன்றி முதலில் அறிமுகமானார்கள். தெலுங்கிலும் பிளாக் கோப்ரா என்ற பெயரில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்ட இத்திரைப்படத்தின் வாயிலாக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த குழந்தை நட்சத்திரமாக மாறிப்போன சுதா ராணியானவர் இதனைத் தொடர்ந்து கன்னட திரைப்படங்களான குல்லா குல்லியில் ஜெயசித்ராவிற்கும், ரங்க நாயகியில் ஆரத்திக்கும், அனுபமாவில் மாதவிக்கும் என குழந்தை பருவ நாயகியாக நடித்தும் வந்தார். தாயார் நாகலட்சுமியின் விருப்பப்படி பரதம் மற்றும் குச்சிப்புடி உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டிய கலைகளை சுமார் 5 வயதில் முறைப்படி கற்க ஆரம்பித்தவர் குடும்ப சூழல் காரணமாக தான் பிறந்த தும்குரி மாவட்டத்திலிருந்து மல்லேஸ்வரம் இடம்பெயர்ந்து அவ்வூரில் பிரசித்தி பெற்ற செயின்ட் தாமஸ் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை வெற்றிகரமாகவும் தொடர்ந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து
பாக்கியவந்தாவில் குழந்தை தாராவாக, பாடாடா ஹூவில் உஷாவாக என நடித்து வந்தவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் 1986 கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் மனைவியார் பர்வதம்மா ராஜ்குமாரின் தாக்ஷாயணி காம்பென்ஸ் தயாரிப்பில் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் ராஜ்குமாரின் பாசமகன் சிவராஜ்குமார் ஹீரோவாக முதலில் அறிமுகமான ஆனந்த் என்ற திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் வாயிலாக சுமார் 13 வயதில் மாலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ஹீரோயினாக அறிமுகமானார் சுதாராணி அவர்கள். 38 வாரங்கள் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றிகளை கண்ட இத்திரைப்படத்தின் மூலம் ராசியான ஜோடியாக மாறிப்போன சிவராஜ்குமார் சுதாராணி நடிப்பில் இதனைத் தொடர்ந்து மனமேச்சிட ஹூடுகி, ரணரங்கா, ஆசே கோப்பா, மீசே கோப்பா என தொடர் திரைப்படங்கள் வெளியாகி மாபெரும் வெற்றிகளை கண்டது. இவ்வாறு கன்னட திரை உலகின் இளம் நாயகியாக அறிமுகமாகி முன்னணி ஹீரோயினாக வளர்ந்து வந்த சுதாராணியை தன் பக்கம் வரவேற்றது தமிழ் திரை உலகம். இதன் அடிப்படையில் சிவராஜ்குமாருடன் இணைந்து நடித்து வணிக ரீதியிலான வெற்றி பெற்ற மனமெச்சிட ஹூடுகி என்ற திரைப்படத்தின் கதையை தழுவி 1989 ஸ்ரீ அனந்தலட்சுமி ஃபில்ம் காம்பென்ஸ் தயாரிப்பில் எஸ் தேவராஜ் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சத்யராஜ் நடிப்பில் வெளியான அன்னக்கிளி சொன்ன கதை என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக தமிழ் திரை உலகில் முதலில் அறிமுகமானார் சுதாராணி அவர்கள். இத்திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் VR திலகத்தின் மகளாக, அறிமுக நாயகன் ஆனந்தகுமாரின் காதலி கௌரியாக தோன்றி மனம் தொட்ட சுதாராணியானவரை தமிழ் திரை உலகம் உற்று நோக்க வைத்த திரைப்படம்தான் வசந்த கால பறவை ஆகும். 1991 KT குஞ்சுமோனின் ARS ஃபில்ம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் பவித்ரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ரமேஷ் அரவிந்த் சரத்குமார் நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் சுதாராணி என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் தமிழ் திரை உலகிற்காக ஷாலி என்ற பெயரில் மீண்டும் அறிமுகமானார். காதலுக்காக தனது அண்ணனையை தகாத குற்றம் சுமத்தும் மாறுபட்ட கதையம்சம் கொண்ட கதாபாத்திர நாயகி உமா என்ற ஹீரோயின் வேடத்தை ஏற்று நடித்த ஷாலி அவர்கள் ரசிகர்கள் மனம் தொட்டிருப்பார். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் வாலிப கவிஞர் வாலியின் துள்ளல் வரிகளில் வெளியான அத்துணை பாடல்களும் அவ்வேளையில் மெகா ஹிட் ஆகும். குறிப்பாக SP பாலசுப்பிரமணியம் மற்றும் S ஜானகியின் தேன் மதுர குரல் இசையில் வெளியான செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணுறுத்தி என்ற பாடல் அக்கால ரசிகர்கள் முதல் இன்றைய தலைமுறையினர் வரை முணுமுணுக்கப்படும் எவர்கிரீன் ஹிட் பாடல் என்பதை மறுக்க இயலாது. இத்திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் என்ற விருதை தேவா அவர்கள் வென்றார். வசந்த கால பறவை திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதே பெயரை ஞாபகப்படுத்தும் வகையில் ஷாலி நடிப்பில் வெளியான வசந்த கால மலர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதையடுத்து 1992 ஏக்நாத் ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் கஸ்தூரி ராஜா கதை வசனம் இயக்கத்தில் மீண்டும் ரமேஷ் அரவிந்த் நடிப்பில் வெளியான மௌனமொழி என்ற திரைப்படம் ஓரளவிற்கு வெற்றி கண்டது. ஸ்ரீமன் அறிமுகமான இத்திரைப்படத்தில் புதுமுக வில்லனாகவும் ஷாலியின் முறை மாமனாகவும் இத்திரைப்படத்தின் இயக்குனராகவும் நடனம், சண்டை, நடிப்பு என பட்டையை கிளப்பி இருப்பார் நடிகர் தனுஷின் தந்தையான கஸ்தூரி ராஜா அவர்கள். இத்திரைப்படத்தை பார்த்த பின்புதான் நடிகர் தனுஷிற்கு நாட்டியம், நடிப்பு என அனைத்து கலைகளும் எங்கிருந்து வந்தது என்பதை நன்கு அறிய முடிகிறது. இவ்வாறு படிப்படியாக தமிழ் திரை உலகில் வளர்ந்து வந்த ஷாலி அவர்கள் கலை நாயகி சீதாவின் ஐஸ்வர்யம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பார்த்திபன் கதை வசனம் மற்றும் இயக்க நடிப்பில் பெரும் சுமைகளையும் சுகமாக எடுத்துச் சொல்லிய சுகமான சுமைகள் என்ற திரைப்படத்தில் மூர்த்தி எனும் பார்த்திபனின் இணையாக தோன்றி மனம் தொட்டிருப்பார். இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் பார்த்திபனுக்கு திரைப்படத்தின் தலைப்பை போலவே சுமையாகித்தான் போனது. இத்திரைப்படத்தில் சந்திரபோஸ் இசையில் மனு சித்ராவின் பின்னணியில் ஒலித்த சின்ன பட்டாம்பூச்சி என்ற பாடல் பிரபலமாகும். இதனைத் தொடர்ந்து ராஜவர்மன் இயக்கத்தில் வெளியான தங்கக்கிளி என்ற திரைப்படத்தில் முரளியின் இணை சுவாதியாக உள்ளம் நிறைந்திருப்பார் ஷாலி அவர்கள். இளையராஜா இசையில் பொன்னடியான் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி மனு பின்னணியில் ஒலித்த நினைக்காத நேரமில்லை உன்னை என்ற பாடல் வெகு பிரபலமாகும். இதன் பின்னர் கலைத்துறை மாற்றம், புது முகங்களின் வரவு காரணமாக ஷாலி அவர்களுக்கு தமிழ் திரை உலக வாய்ப்புகள் குறையத்தான் ஆரம்பித்தன.
இதையடுத்து தனது தாய்மொழியான கன்னட திரை உலகில் கவனம் முழுவதையும் நன்கு செலுத்த ஆரம்பித்த சுதாராணி அவர்கள் அத்திரை உலகில் ஹீரோயினாகவே வலம் வர ஆரம்பித்தார். 1990 வெளியான மாஸ்டர் கபூரம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுங்கு திரை உலகில் காயத்ரி என்ற பெயரில் அறிமுகமானவர் 1993 வெளியான பங்கார் பட்லர் என்ற திரைப்படத்தின் மூலம் துளு திரை உலகிலும் 1995 வெளியான ஆட்யாதை கண்மணி என்ற படத்தின் ஊடாக மலையாள திரை உலகிலும் என தென்னிந்தியாவின் பன்மொழி திரைப்படங்களிலும் ஹீரோயினாக தோன்றி மனம் தொட்டவர் ஆவார். இது மட்டுமின்றி ரோஜா, மீனா, சதா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட எண்ணற்ற கலை நாயகியர்களுக்கு கன்னடத்தில் பின்னணி குரலும் தந்து சிறப்பித்தவரும் ஆவார். கர்நாடக மாநில விருது, BR பந்துலு விருது, ஃபில்ம்ஃபேர் விருது என தொடர் விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர் 1996 ஆண்டு மருத்துவர் சஞ்சய் என்பவரை மனம் புரிந்து கொண்டு அமெரிக்காவில் குடியேறினார். ஆனால் கணவரின் தொடர் துன்புறுத்தல் காரணமாக கடும் துயர்களை கடந்த ஷாலி எனும் சுதாராணி அவர்கள் சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்ற பின் 2 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2000ஆவது ஆண்டு தங்களது குடும்ப நண்பரான கோவர்தன் என்பவரை மனம் புரிந்து கொண்டார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக நிதி என்ற ஒரே ஒரு செல்ல மகள் உள்ளார். இதன் பின்னர் சிறந்த இல்லத்தரசியாக, பாசமிகு தாயாராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு கன்னட திரை உலகில் வலவரும் சுதாராணி அவர்கள் சுமார் 24 ஆண்டுகள் கழித்து 2017 அர்ஜுன் நடிப்பில் வெளியான நிபுணன் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார். பெங்களூரு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிலையத்தால் வெளியாகும் பிரபல நந்தினி பால் உற்பத்தி பொருட்களின் தூதுவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள சுதாராணி அவர்கள் ஒரு திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் பேசிய நிகழ்வு சர்ச்சைக்குரியதாக மாறிய வேளையில் கர்நாடகாவில் உள்ள பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இச்சூழலில் இந்நிகழ்வுக்கு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என செய்தியாளர்களின் சந்திப்பு ஒன்றில் வலியுறுத்தினார் சுதாராணி அவர்கள். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் தென்னிந்திய மொழிகளில் முத்திரை பதித்து வலம் வந்தவரும் செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணுறுத்தி என்ற பாடலின் மூலம் ரசிகர்களின் மனதில் நிறைந்தவருமான ஷாலி எனும் சுதாராணி அவர்கள் கலைத்துறையில் மேலும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் எனவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற கலை உலகின் மறக்க முடியாத நாயகியர்களான நீரமிது நீரமிது, நெஞ்சில் ஒரு பாட்டெழுத என்ற ரிஷி மூலம் திரைப்புகழ் குழந்தை நட்சத்திர கலைஞரும், என் ராசாவின் மனசில திரைப்படத்தின் மூலம் நாயகியாக உயர்வு பெற்றவரும், ஜெயா குகநாதன், பேபி அஞ்சுவின் உறவினரும், சின்ன பசங்க நாங்க, மணிக்குயில் உள்ளிட்ட திரைப்பட நாயகியும் திரைத்துறை அங்கீகாரமின்மையால் குட் பை கூறிவிட்டு தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் தற்போது வசித்து வரும் சாரதா பிரீதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், நான் ஏரிக்கர மேலிருந்து என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலின் சின்ன தாயி திரைப்புகழ் ஹீரோயினும், சேரனின் பொற்காலம் திரைப்புகழ் தங்கையும், பாண்டவர் பூமி ஷமிதாவின் மூத்த சகோதரியும், ரோஜா ரமணியின் உடன் பிறந்த அக்காவின் மூத்த மகளும், தற்போது லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் குடும்பத்துடன் வாழ்ந்து வரும் திருமதி பத்மஸ்ரீ எனும் ராஜேஸ்வரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், அடுக்கு மல்லி எடுத்து வச்சு என்ற மனம் கவர் ஹிட் பாடலின் ஆவாரம்பூ திரைப்புகழ் நாயகியும், கலை நாயகி அருணாவின் பாச தங்கையும், பன்முக நடிப்பால் ராமராஜன், ஆனந்த் பாபு எனும் முன்னணி நாயகர்களுடன் வலம் வந்தவரும், வழக்கறிஞரின் தாயாருமான திருமதி நந்தினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன்
பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.